அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் நீண்ட கடற்கரை உடைய மாவட்டம். கடற்கரை மாவட்டம்னு சொல்லுவாங்க. கடற்கரையோட நீளம் அதிகமான உடைய மாவட்டம்னு இந்த மாவட்டத்தை சொல்லுவாங்க. அதிகமான தீவுகள் உடைய மாவட்டம் எந்த மாவட்டம்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சொல்லுவாங்க. எப்பயுமே வறண்ட நிலமாகவே காணப்படும் எந்த மாவட்டம்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். இது இல்லாமல் இலங்கைக்கு நியர்பையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். இது மட்டும் இல்லாமல் ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரத்தில் இருக்குல்ல, அது பாம்பன் பாலம், இவைகள்லாம் இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். இது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தோட அண்டை மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாவட்டம் வரும். இதே ராமநாதபுரம். எல்லையை பகிர்ந்துக்கிற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை. இந்த 4 மாவட்டங்கள் தான் எல்லைகளை பகிர்ந்துக்கக்கூடிய மாவட்டங்கள். மொத்தம் இந்த ராமநாதபுரத்துக்கு பார்த்திங்கன்னா கடற்கரை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மொத்தம் 13 மாவட்டங்கள் இருக்கும். முதல் 13 மாவட்டங்கள் இப்போ ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மயிலாடுதுறை புதுசாக மொத்தம் 14 மாவட்டங்கள். மொத்தம் 14 மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த 14 மாவட்டங்களும் கடற்கரை மாவட்டங்கள் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாவட்டத்தோட வரலாறுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா சோழர் வருவாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர நாயக்கர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டில் யாரெல்லாம் வருவாங்க பார்த்திங்கன்னா மரவு பகுதியில் சேர்ந்த சேதுபதி, அவங்க 17ஆம் நூற்றாண்டில் வருவாங்க. 18ஆம் நூற்றாண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா நவாப் இருக்கார்ல, சந்தா சாஹிப், அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். அது இல்லாமல் மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம், இவங்கெல்லாம் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கடைசியாக யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வரலாறில் ராமநாதபுரம் மாவட்டம் கிபி 1063ஆம் ஆண்டில் ராஜேந்திர சோழனால் கைப்பற்றப்பட்டு சோழரின் கீழ் இருந்தது. ஃபஸ்ட்டு யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா ராஜேந்திர சோழன். அவர் தான் இந்த பகுதியை ஆண்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த பகுதியின் கீழ் இவங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் தான் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கிபி 1520 பார்த்திங்கன்னா விஜயநகர நாயக்கர்கள் இந்த மாவட்டம் 2 நூற்றாண்டுகள் ஆண்டிருப்பாங்க. விஜயநகர நாயக்கர்கள் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிபி 1520. அடுத்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மரவ சேதுபதி அப்படின்றவங்க இந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை 2 மாவட்டங்களை
2 பகுதியில் வந்து பிரிப்பாங்க. ஒன்று ராமநாதபுரம் மாவட்டம், இன்னொன்று சிவகங்கை மாவட்டமாக பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் யார் ஆட்சியின் கீழ் போகும் பார்த்திங்கன்னா 1730 கிபி 1730 வந்து கர்நாடக நவாப்பை சேர்ந்த சந்தா சாஹிப் அவரோட பகுதி வந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1741 மராட்டியர்கள், 1744 ஹைதராபாத் நிஜாம். 17ஆம் நூற்றாண்டில் வந்து மரவு மற்றும் சேதுபதியில் வந்து இப்போதைய வந்து ஆட்சி பண்ணுவாங்க. 18ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பகுதியில் 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று ராமநாதபுரம், இன்னொன்று சிவகங்கைன்னு பிரிப்பாங்க. அப்புறம் 1730 பார்த்திங்கன்னா கர்நாடக நவாப் சந்தா சாஹிப் இருக்கார்ல, அவர் வந்து இந்த பகுதியை வந்து கைப்பற்றுவார், இந்த ராமநாதபுரம் பகுதியை. அதுக்கப்புறம் 1741 மராட்டியர்கள், 1744 யாருன்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஆட்சியை வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1795 கிபி 1795 ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மாவட்டமானது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 1910 பார்த்திங்கன்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சில பகுதிகளை பிரித்து இணைத்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் உருவாகும். 1910 ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மாவட்டம் வந்து ராம்நாடு என அழைக்கப்பட்டது. யாரோட காலத்துலனா ஆங்கிலேயர் காலத்தில் ராம்நாட் என அழைக்கப்பட்டிருக்கும். பின்னர் நம்மளோட தமிழ் மரபிற்கு ஏற்ப ராமநாதபுரம் என பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேருங்கன்னா முகவை மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஏன் முகவை மாவட்டம்னு சொல்கிறாங்கன்னா, முகவை என்றால் வைகை அந்த நீரானது வந்து கடலில் போய் கலக்கும்ல, பாக்ஸ் அலசந்தில் போய் அந்த இடத்துல கிடக்கும். அந்த முனையத்தை, அந்த முகவையத்தை வைகை என்று பொருள்னு சொல்லுவாங்க. இந்த வைகை நதி கடலில் சங்கமிக்கும் இடம்தான் என்ற பொருள் இந்த முகவைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15/3/1985 தான் ராமநாதபுரம் 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ராமநாதபுரம் பகுதியை வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம்னு 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா 1985 15/3/1985 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம். இதான் இதோட வரலாறு. அடுத்து புவியியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 4068.31 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவு. அந்த மாவட்டத்தோட மொத்த பரப்பளவு 4068.31 சதுர கிலோமீட்டர். எல்லைகள்னு பார்த்திங்கன்னா மேற்கே வந்து விருதுநகர், தூத்துக்குடி, வடக்கே வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, கிழக்கே பார்த்திங்கன்னா பாக் ஜலசந்தி, தெற்கே வந்து மன்னர் மலைகுடா இருக்கும். இதுதான் இதோட எல்லைகள். மேற்கே விருதுநகர், தூத்துக்குடி, வடக்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, கிழக்கே பாக் ஜலசந்தி, தெற்கே மன்னர் வளைகுடா. அடுத்து தீவுகள் எடுத்திங்கன்னா இம்மாவட்டத்தில் வந்து அதிகமாக இருக்கும். முதலே சொல்லியிருக்கேன், அதிக தீவுகள் உடைய மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். என்னென்ன தீவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்திலே அதிக அளவில் தீவுகள் இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். என்னென்ன தீவுகள்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் தீவு, அப்பா தீவு, குருசடி தீவு, முயல் தீவு, முழித்தீவு, தலையாரி தீவு, புள்ளிவாசல் தீவு, உப்பு தண்ணி தீவு. ஓகேவா? இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தீவுகள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, உப்பு தண்ணி தீவு, நல்ல தண்ணி தீவு, அதுக்கப்புறம் அப்பா தீவு, தலையாரி தீவு, முசிறி தீவு,
குருசடி தீவு, இந்த இருக்குது பாம்பன் பாலம், இந்த இடத்துக்கு தனுஷ்கோடி. ஓகேவா? இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுகளாக இருக்குது. அந்த தீவுகளுக்கும் இன்னும் பேர் வந்து வைக்கலை. ஓகேவா? இதுதான் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீவுகள். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிக தீவுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அதே மாதிரி நீண்ட கடற்கரை நீளம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து காலநிலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் ஒரு உலர்ந்த வெப்பமான வானிலை காணப்படும். ஏன்னா மழை பெய்யாதில்லை, அதனால் வந்து ரொம்பையும் வெப்பமாகத்தே இருக்கும். அதாவது அந்த வடகிழக்கு பருவமழையானது வந்து பெய்கிறப்ப மட்டும் அந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் வந்து சற்று தனிந்து காணப்படும். ஏன்னா வடகிழக்கு பருவமழை பெய்கிறனால அந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் கொஞ்சம் வெப்பம் என்று சற்று குறைந்து காணப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை. மாவட்டத்தோட மக்கள் தொகைன்னு எடுத்துட்டிங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 13,53,445. 13,53,445 மக்கள் தொகை அடர்த்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 330, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 555. நம்மளோடது தமிழ்நாட்டோட மொத்த மக்களோட தொகை அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 555 இருக்கணும். இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 330 இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 13.96 தான் இருக்குது. இதுவும் கம்மியாக தான் இருக்குது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 10 வருடங்களில் 13.96% வளர்ச்சி விகிதம் இருக்குது. பாலின விகிதம்னு எடுத்துட்டிங்கன்னா 983, இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டோட மொத்த இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 996 இருக்கணும். இங்கே 983 தான் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாலின விகிதமும். அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாலின விகிதம் பார்த்திங்கன்னா குழந்தை பாலின விகிதம் பார்த்திங்கன்னா 961. ஸோ இதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கல்வி அறிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 80.72% இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டோட கல்வி அறிவுன்னு பார்த்திங்கன்னா 80.1% நம்மளோடது. இங்கே எத்தனை கூட இருக்குது? 80.1 போல் 80.72 இருக்குது. அடுத்து நிர்வாகம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வருவாய் கோட்டம் வந்து 2 இருக்கும். வருவாய் வட்டம் வந்து 9 இருக்கும். நகராட்சி 4, பேரூராட்சி 7 இருக்கும். இந்த வருவாய் கோட்டம் 2 பார்த்தீங்கன்னா 2 என்னன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, இந்த 2 வருவாய் கோட்டங்கள் இருக்கும். வருவாய் வட்டம்னா 9 இருக்கும். நகராட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். நகராட்சி பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், ராமேஸ்வரம், கீழக்கரை, பரமக்குடி, இந்த 4 நகராட்சிகள் இருக்கும். பேரூராட்சின்னு பார்த்திங்கன்னா 7 இருக்கும். வருவாய் கோட்டம் 2, ராமநாதபுரம், பரமக்குடி. வருவாய் வட்டம் 9, நகராட்சி 4, பேரூராட்சி 7 இருக்கும். இதே இந்த மாவட்டத்தோட நிர்வாக அமைப்பு. இதில் முக்கியமான ஊர்கள்னு பார்த்திங்கன்னா ஏர்வாடி, வள்ளிநோக்கம்,
சாயல்குடி, தேவிப்பட்டினம், ஓகேவா, முதுகுளத்தூர், இதுகெல்லாம் பரமக்குடி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஊர்கள். அடுத்து சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் வந்து எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1989 ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுன்னு கேட்டிங்கன்னா 47.63 ஏக்கர் பரப்பளவில் இது ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் அருகே உள்ளது. இங்கே இன்னொரு பறவைகள் சரணாலயம் இருக்கும். அது எந்த சரணாலயம் பார்த்திங்கன்னா கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம். இது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1989 தான். இது எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தான் இந்த கஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்குது. எந்த வருஷம் 1989. அடுத்து தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம், இதுவும் இந்த மாவட்டத்தில் இருக்குது. எவ்வளோ ஏக்கர் பரப்பளவில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா 70 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது இந்த தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். இது மாநிலத்தில் 14வது பறவைகள் சரணாலயமாகும். 2010ஆம் ஆண்டு வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க, இதை உருவாக்கியிருப்பாங்க. இந்த தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தை 70 ஏக்கர் பரப்பில் இது வந்து 2010 கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனாவது பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா 14வது பறவைகள் சரணாலயம். அடுத்து ராமநாத சுவாமி கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கிற மிக புகழ்பெற்ற கோயில் வந்து இந்த ராமநாத சுவாமி கோயில். இதை வந்து தென்னிந்தியாவின் காசி என அழைக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த வடக்கே இருக்க காசிக்கு போயிட்டு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் காசி, இந்த பக்கம் வந்து தென்னிந்தியாவின் காசின்னு வந்து இந்த ராமநாத சுவாமி கோயிலை வந்து அழைக்கிறாங்க. இக்கோயில் சிறப்பு பார்த்திங்கன்னா நீண்ட தாழ்வாரம், தூண்கள் மற்றும் உயர்ந்த 38 மீட்டர் கொண்ட கோபுரம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸானது. தாழ்வாரங்கள், தூண்கள் மற்றும் உயர்ந்த 38 மீட்டர் கொண்டது இந்த கோயிலோட கோபுரம். இது வந்து சேதுபதி மறவரால் வந்து தொடங்கியிருப்பாங்க. தொடங்கி அவரது வாரிசுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில், ராமநாத சுவாமி கோயில். இதுதான் அந்த கோயில். மேக்ஸிமம் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க, ராமேஸ்வரத்துக்கு. ஆசியாவின் மிக நீளமான பிரகாரமும் உலகின் 3வது பெரியது. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆசியாவிலே வந்து மிக நீளமானதும் உலகத்திலே பெரியதும். எத்தனாவதுன்னா 3வது இடத்துல வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இது இந்த சுற்றுப்பிரகாரம். இது வந்து கிழக்கில் இருந்து கிழக்கிலேருந்து மேற்கு பார்த்திங்கன்னா அந்த சுற்றுப்பிரகாரமானது 197 மீட்டர் இருக்கும். இந்த 133 மீட்டர் வந்து வடக்கிலிருந்து தெற்கு இருக்கும். இந்த 133 மீட்டர் கொண்டது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்க வழிபாட்டுத்தலங்களும் இது ரொம்ப ஃபேமஸானது. இங்கே தான் சிவபெருமான் வந்து ஜோதிலிங்க வடிவில் இருப்பார். இந்த கோயிலில் தான் போனீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா பாருங்கள், மறக்காமல். அடுத்து பார்க்குறது பாம்பன் பாலம். இந்த மாவட்டத்தினோட இன்னொரு சிறப்பு பாம்பன் பாலம். இது இந்தியாவின் முதல் கடற்பாலம். இதோட நீளம் எத்தனை பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர். இந்தியாவின் 2வது மிக நீளமான கடற்பாலம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்கும். ஓகேவா, இந்த மும்பையில் பாந்திரா ஊரில் இருக்குல்ல,
இது ஃபஸ்ட்டு மிக நீளமான கடல் பாலத்தில் எது ஃபஸ்ட்னா மும்பையில் இருக்கக்கூடிய பாந்த்ரா வர்லி. இது வந்து இந்தியாவிலே 2வது மிக நீளமான கடல் பாலம். எந்த பாலம்? இந்த பாம்பன் பாலம். நீளம் வந்து 2.3 கிலோமீட்டர் இருக்கும். ஆங்கிலேயர் கட்டப்பட்ட அந்த தொடர்ந்து பாலம் இருக்குல்ல, ரயில் போகிறதுக்கு கட்டியிருப்பாங்க. அந்த பாலம் வந்து அதோட அடி பார்த்திங்கன்னா 6776 அடி இருக்கும். எத்தனை மீட்டர் நீளம் பார்த்திங்கன்னா 2065 மீட்டர் நீளமானது இந்த பாலம். இதை வந்து எப்போ இந்த தொடர்ந்து பாலம் திறந்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 1914 வந்து இந்த பாலம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். எத்தனை அடி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 6776 அடி 2065 மீட்டர். அது 2 இருக்கும். ஒன்று தொடர்ந்து பாலம், இன்னொன்று போக்குவரத்து பாலம். அந்த போக்குவரத்துக்கு வந்து 1988 அக்டோபர் 2 அப்போ பிரதமர் இருந்த ராஜீவ்காந்தி அவர்களால் அது தொடங்கப்பட்டது. இந்த பாலத்துக்கு இந்திரா காந்தி பாலம் எனவும் அழைக்கப்படும். ஏன்னா இந்திரா காந்தி அவர்கள் நினைவாக ஆரம்பிக்கப்பட்டனால இது இந்திரா காந்தி பாலம் எனவும் அழைக்கப்படும். 2 பாலம் இருக்கும். இது போக்குவரத்துக்கு, இது வந்து அந்த ரயில். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பாலத்து வழியாக பெரிய கப்பல்கள் வரும்போது இந்த கத்திரி வடிவ தூக்கு இருக்குல்ல, இந்த கத்திரி வடிவ தூக்கு வந்து 2 ஓப்பன் ஆகி கப்பல் சரக்கு கப்பல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்பி க்ளோஸ் ஆகிரும். இது இதனுடைய சிறப்பு. இந்த இது வந்து சொன்ன மாதிரி போக்குவரத்துக்கு எப்போனா 1988 திறந்துருப்பாங்க. அது வந்து தொடர்ந்து பாலம் வந்து 1914 வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. தனுஷ்கோடி பார்த்திங்கன்னா ராமேஸ்வர தீவின் தென்கோடி முனையானது தனுஷ்கோடி சொல்கிறாங்க. இது ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் வந்து தொலைவில் இருக்கும். 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயலினால் வந்து இந்த கோயில் மட்டும்தான், கோதண்டராம சுவாமி கோயில் தவிர மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிடும். 1964 ஏற்படுற புயல்னால இந்த கோயிலை தவிர, கோதண்டராம சுவாமி கோயிலை தவிர மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். இது ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது இந்தியாவின் தென்கோடி மணின்னு சொல்லுவாங்க. ராமேஸ்வரம் தீவின் தென்கோடி மணியானது தனுஷ்கோடியில் அழைக்கப்படுகிறது. அடுத்து முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம், அவுல் பக்கீர் ஜலாலுதீன் அப்துல் கலாம் சொல்லுவாங்க. இவர் நம்ம நாட்டின் 11வது குடியரசுத் தலைவர். 11வது குடியரசுத் தலைவர். இவர் வந்து இஸ்ரோ, டிஆர்டிஓ இது 2லேயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், பாதுகாப்பு மேம்பாட்டு அந்த நிறுவனத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவரோட மணிமண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்தில் உள்ள பேய்க்கரும்பல் என்னும் இடத்துல வந்து இவரோட மணிமண்டபம் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள், ஓவியங்கள், ஏவுகணையின் வடிவம் மாதிரி நிறையா கண்காட்சி இது மாதிரிலாம் இங்கே இருக்கும், வச்சுருப்பாங்க. ஓகேவா? தேவிப்பட்டினம் நவபாசனம் என அழைக்கப்படுவது. தேவிப்பட்டினம் நவபாசனம் என அழைக்கப்படும். கடற்கரை கிராமமானது நவபாசனம் என அழைக்கப்படும். ராமபிரான் வந்து நவகிரகங்களை இங்கே தான் வழிபாடு செஞ்சதாக வரலாற்றில் இருக்குது. கடற்கரை கிராமமானது நவபாசனம் என அழைக்கப்படுகிறது. ராமபிரான் வந்து இங்கே தான் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சதாக வரலாற்றில் நம்பப்படுகிறது. திரு உத்தம கோசமங்கை இதுவும் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். மிக பழமையான சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே மறையத்தலான
நடராஜர் சிலை வந்து இங்கே தான் உள்ளது. இங்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸானது. மரகதத்தாலான நடராஜர் சிலை வந்து இங்கே தான் இருக்குது. இது பழமையான சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. திரு உத்தம கோசமங்கை ராமேஸ்வரத்துலேருந்து 18 கிலோமீட்டரில் இந்த இது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மன்னர் வளைகுடா. மன்னர் வளைகுடா பார்த்திங்கன்னா இது ஒரு கடல் உயிரி காப்பியம். கடல் உயிரி காப்பியம். இங்கே அரிய வகை இதுகள்லாம் இருக்கும், உயிரினங்கள்லாம் இருக்கும். எதுன்னு பார்த்திங்கன்னா டால்ஃபின், கடல் பசு போன்றவை வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இது இந்தியாவின் முதல் கடல் உயிரி காப்பகம்னு சொல்லுவாங்க. மன்னர் வளைகுடா ஒரு கடல் உயிரி காப்பகம். இது வந்து இந்தியாவின் முதல் கடல் உயிரி காப்பகம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் டால்பின்கள், கடல் பசுகள் போன்ற உயிரினங்கள் வந்து அதிகமாக காணப்படும். அடுத்து மாவட்டத்தின் சிறப்புகள். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு வந்து நான் அதிலே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ஒரு நீண்ட கடற்கரை உடைய மாவட்டம். கடற்கரை உடைய மாவட்டம், அதிகமான தீவுகள் உடைய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். கடற்கரை நீளம் பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்ட மாவட்டம். வறண்ட நிலையே காணப்படும், எப்பயுமே வறண்ட நிலையே காணப்படும் மாவட்டம்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாத சுவாமி கோயில் என்னும் பழமை பெற்ற நீண்ட சுற்றுப்பிரகாரம் சொன்னேன்ல, வடக்குலேருந்து கிழக்குலேருந்து மேற்காக 197 மீட்ரு, வடக்குலேருந்து தெற்காக 130 மீட்ரு சுற்றுப்பிரகாரம் உடைய கோயில் இந்த ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரத்தில் உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பன் பாலம் ரொம்ப புகழ்பெற்றது. அதுக்கப்புறம் உப்பு உற்பத்திக்கு புகழ்பெற்ற வாலி நோக்கம் கப்பல்களை உடைக்கும் துறைமுகம் இதுதான் விளங்குது. இந்த வாலி நோக்கம் பார்த்தோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் வந்து உப்பு கழகம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா 1947ஆம் ஆண்டு வந்து இந்த உப்பு கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம்? 1947. இது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறப்புகள்.